நாளுக்கு நாள் த்ரில்லர் படங்கள் பார்க்குறவங்களுடைய கூட்டம் ஜாஸ்தியாயிட்டே போகுது. இப்போல்லாம் த்ரில்லர் படங்கள் எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் தேடி பிடிச்சு பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வித்தியாசமான கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே, மிரட்டுற மாதிரியான மியூசிக், கிரிப்பிங்கான டைரக்ஷன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் சினிமாவுடைய தொடக்க காலத்திலேயே இது மாதிரியான சீட்டேஜ் த்ரில்லர் நிறைய ரிலீஸ் ஆகி மக்களை கவர்ந்து இழுத்துச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? புராண கதைகளையும் காதல், அன்பு, பாசம், கடமை போன்ற உணர்வுகளையும் மையமாக கொண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி மக்களை கவர்ந்திழுத்த காலகட்டத்தில் இது மாதிரியான வித்தியாசமான படங்களும் ரிலீஸ் ஆகி அனைவரையும் கவர்ந்தது. அது மாதிரியான 5 தமிழ் சீட்டட் த்ரில்லர் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் படம் எஸ் பாலச்சந்தர் டைரக்ஷனில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான அந்த நாள் படம் தான். 1954 ரிலீஸ் ஆன இந்த படம் த்ரில்லர் ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம்னே சொல்வேன். அந்த நாள் படம் இந்த உமன் இன் கொஸ்டின்கிற ஆங்கில படத்தையும் ராஷோமன்கிற ஜப்பானீஸ் படத்தையும் தழுவி எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. சிறந்த படத்துக்கான தேசிய விருது வாங்கின இந்த படம் தமிழ் சினிமாவுடைய முதல் நாயர் டைப் படம்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியே கதைக்களம் தான். செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மையமாக கொண்டு தான் கதை நகரும். செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கும்போது ஜப்பான் மெட்ராஸ் மேலே குண்டு போட ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டு மெட்ராஸை விட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சவுண்ட் இன்ஜினியரான சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டில் மர்ம நபரால் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அவர் பக்கத்திலே ஒரு பெட்டி நிறைய பணமும் இருக்கும். சிஐடி ஆஃபீஸர் களத்தில் இறங்கி யார் இந்த கொலையை பண்ணது, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்துடைய மீதி கதை. ஹூ டன் இட் பாணியில் நகர்ற இந்த படத்தில் ஒவ்வொரு சஸ்பெக்டும் கொலைக்கான காரணமாக அவங்க வெர்ஷனை சொல்கிறதும் இன்னொருத்தர சஸ்பெக்டாக காட்டுறதும் இன்ட்ரெஸ்டிங்காக நகரும். படம் முடியறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே கில்லர் யாருன்னு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடுவோம். ஆனால் படம் முடிகிற வரைக்குமே இந்த படம் நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வைக்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய துணிச்சலான நடிப்பும் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான பண்டேரிபாய் அவர்களுடைய நடிப்பும் இந்த படத்துடைய சிறப்பம்சங்கள்னே சொல்லலாம். தமிழ் சினிமானாலே மினிமம் ஒரு 8 பாட்டாவது இருக்கணுங்கிற எழுதப்படாத விதி இருந்த காலகட்டத்தில் எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி அனைவரையும் கவர்ந்த படம் தான் அந்த நாள். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் 1964 அதே எஸ் பாலச்சந்தர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பொம்மை படம் தான். இந்த படம் நிறைய தியேட்டர்ஸில் 100 days ஓடிச்சு. சோமசுந்தரங்கிற பிஸ்னஸ் மேனை கொல்றதுக்காக அவருடைய எதிரி ஒரு நடக்கிற பொம்மையில பாமை வச்சு அனுப்புவார். எதிர்பாராத விதமாக அந்த பொம்மை நிறைய பேருடைய கை மாறுது. கடைசியில் அந்த பாம் வெடிச்சுதா இல்லையாங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் இது மூணும் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர் சுந்தரம் டைரக்ஷனில் ஜெமினி கணேசன், மனோகர், அசோகன் நடிப்பில் 1965 வெளியான வல்லவனுக்கு வல்லவன் படம் தான். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்த போதும் இந்த படத்தில் ரிலீஸ் ஆன அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். என்ஜினியரான அசோகன் சொந்தமாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய காதலியுடைய அப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற பஸ்ஸில் பேங்கில் கொள்ளையடிச்ச பணத்தோட மனோரமாவும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருடைய பெட்டியும் கை மாறிடுது. போலீஸ் சந்தேகத்தின் பேரில் அசோகனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஜெயிலில் இருந்து தப்பிச்சிடுவார். அவரை போலீஸ் ஆஃபீஸரான ஜெமினி கணேசனும் கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்த மனோகரும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற அதிரடி திருப்பங்கள் தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய லாஸ்ட் மினிட் வரைக்குமே சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் கிரைம் த்ரில்லர்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதே ஆர் சுந்தரம் டைரக்ஷனில் ஜெய்சங்கர் நடிப்பில் 1966 வெளியான வல்லவன் ஒருவன் படம் தான். இந்த படம் ஷேடோ ஆஃப் ஈவில்ங்கிற ஃப்ரெஞ்சு படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. ஃபயர் ஆர்மை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கும்பலை பிடிக்க போகிற சிஐடி ஆஃபீஸர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு. அந்த கொலையாளி யாருன்னு சிஐடி ஆஃபீஸரான ஜெய்சங்கர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய கதைக்களம். அடுத்த படம் சத்யம் டைரக்ஷனில் ஜெயலலிதா ஜெய்சங்கர் நடிப்பில் 1966 வெளியான யார்னி படம் தான். ஓ கொந்திங்கிற ஹிந்தி படத்தை தழுவி எடுத்திருக்கிற இந்த படத்துடைய கதை வித்தியாசமாகவும் அதே சமயம் கிரிப்பிங்காகவும் இருக்கும். டாக்டரான ஜெய்சங்கர் ஒரு நாள் நடு இரவில் ஒரு மர்மமான பொண்ணை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு கோஸ்ட்னு அவருக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த கோஸ்ட் உருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை அவருக்கு மனைவியாகவும் வராங்க.
2 பேரும் ஒரே ஆளா இல்லை வேற வேற ஆட்களா, எதனால கோஸ்ட் உருவத்தில் வந்தாங்க போன்ற மர்ம முடிச்சுக்களை அவுக்கிறது தான் படத்துடைய மீதி கதை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 படங்களும் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. அந்த நாள் படத்துடைய IMDb ரேட்டிங் 8, பொம்மை 6.4, வல்லவனுக்கு வல்லவன் 7.3, வல்லவன் ஒருவன் 8.2, யார் நீ 7.5. இந்த படங்களை பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.